அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பலாப்பிஞ்சு பொரியல். இது வந்து ரொம்ப வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கேன்சர்லாம் கூட க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இதுக்கு வந்து நல்ல பிஞ்சாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கணும். அது வந்து முள்ளெல்லாம் விரிஞ்சு இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படியே மைனூட்டாக சின்னதாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். காம்பு வந்து நல்லா பச்சையாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சமைக்கும் போது வந்து துவர்ப்புத்தன்மை அதிகம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டு இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க பால் வந்து பிசுக்குத்தன்மை இல்லாமல் கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ வந்து காம்பை கட் பண்ணி எடுத்தோன்னா எவ்வளோ பால் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பால் வர்றதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணிலையோ இல்லை டிஷ்யூலையோ வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கட் பீஸ்லையும் இந்த மாதிரி பால் நிறைய வரும். ஸோ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து இந்த பால்லாம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீசஸ் போட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுறேன். இது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து குறுக்கையும் ஒரு தடவை நம்ம கட் பண்ணிவிட்டு இருக்கிற பால் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் கூட அதில் வந்து துவர்ப்போ கசப்போ எதுவுமே இருக்காது. நமக்கு வந்து இந்த பாலோடய நம்ம சமைச்சிட்டோன்னா நமக்கு வந்து வாய் வெந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாதனால தான் சில பேர் வந்து இதை யூஸ் பண்ணாமே இருக்காங்க. இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. சுகர் பேஷண்ட்லாம் கூட வந்து இதை வந்து சாப்பிட்லாம். வந்து பழம் தான் சாப்பிடக்கூடாது. வந்து இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அது தோல் வந்து மேலே அந்த பச்சை இருக்க வரைக்கும் மட்டும் லைட்டாக ஒரு கட் கொடுத்து இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நான் தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா வந்து கருத்துரும். கட் பண்ண உடனே வந்து தண்ணியில் சேர்த்துடணும். அரிசி கழுவின தண்ணியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நார்மல் தண்ணியில் தான் போட்டிருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா 2 தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கணும். தண்ணியில் போட்டோன்னா அந்த பால் வாடையும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக அதை போட்டு வச்சுருங்க. இப்போ அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டு வேக விட போகிறோம். இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது, உப்பு தாங்காது இதுக்கு. 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து சிம்லலாம் வைக்க தேவையில்லை, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு உடனே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுங்க. இது வேகிற கேப்லேயே வந்து நம்ம கத்தி வந்து ரொம்ப அந்த பால் பிசுக்கெலாம் இருக்கும். அதை வந்து உடனே வந்து ஸ்டவ்வில் லைட்டாக ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா ஹீட் ஆகிடும். உடனே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு டிஷ்யூவோ இல்லை துணியோ வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து பலாப்பிஞ்சு வந்து வெந்துருச்சு. 3 விசில் வந்துருச்சு. நான் வந்து ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அமுக்கி பார்க்கும்போது நல்லா பூவாக உதிராக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்து குழஞ்சி ஒரு மாதிரி போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நசுக்கி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இல்லை வேகலை அப்படின்னாக்கா மறுபடியும் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உடனே வந்து தண்ணியை வடிச்சிருங்க, இல்லைன்னா அது வந்து தண்ணி பின்னிக்கும், ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இது எல்லாத்தையும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இது மாதிரி ஒரு இடிக்கல்லில் வச்சு தட்டி எடுத்திங்கன்னா உதிராக பூ போல் வந்துடும். இதை தான் நம்ம இப்போ வந்து பொரியல் செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் பொரியலுங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கிறோம். இல்லை வந்து நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்க, இல்லை வந்து குழம்புல சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கட் பீசஸ் அப்படியே இது டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மட்டன் செய்கிற மாதிரி என்ன டிஷ் வேணும்னாலும் செய்யலாம். பிரியாணி கூட இதில் செய்யலாம். கண்டிப்பாக நான் வந்து இதோட ரெசிபீஸ்லாம் வந்து நான் அப்புறமா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ இது எல்லாமே நான் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து இது எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல, பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். 3 பச்சை மிளகாய் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி அதையே சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக அந்த பச்சை மாறினா போதும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போதும் அது வந்து வெங்காயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கிடுச்சுனாக்கா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் லைட்டாக வதங்கி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே இந்த பலாப்பிஞ்சில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க பலாப்பிஞ்சை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா உதிராக சூப்பராக நல்லா முட்டை பொரியல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். இது ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கனால இங்கே வந்து ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சிம்லேயே வச்சுட்டு வெங்காயமும் இந்த பலாப்பிஞ்சும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் நிறையா சேர்த்தோம்னாக்கா இந்த தோற்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து காரக்குழம்பு இல்லை மீன் குழம்பு இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம், இல்லை பருப்பு ரசம் கூட வச்சோம்னாக்கா நல்லா சூப்பராக செட் ஆகி வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் சாதத்தோடு டேரெக்டாக அப்படியே பிணைஞ்சே கொடுக்கலாம். பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு காரம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து வயிற்று பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து சீசனல் ஃபுட்டு. எப்போ இந்த சீசன் கிடைச்சாலும் இது வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எல்லா நேரமும் கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். உதிராக பிளாமுஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பலாப்பிஞ்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்க்க தான் பெரிய ப்ராசஸாக தெரியும். இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸி. குக்கிங் டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.